Hello students, வணக்கம். Welcome to PSS Chemistry Channel for Easy Learning. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NEET Chemistry 2024 Day 1க்கான question. So, questionக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன introduction நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னையில இருந்து நம்ம வந்து டெய்லி வந்து 1 அல்லது 2 questions வந்து NEET சம்பந்தமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எதுக்காக ஜான்வரில இருந்து அதை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் இதே மாதிரி டே 1ல இருந்து நான் கொஸ்டின்ஸ் வந்து போட்டேன். எப்போ போட்டேன் அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி போட்டேன். ஸோ அதுக்கான ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அப்போ 5 கொஸ்டின்ஸ் அப்படின்றது கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து 1 ஹவர் வரைக்கும் போச்சு. ஸோ அதனால வந்துட்டு நிறைய பேர் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு எனக்கு சொன்னதுனால சரி கொஞ்சம் முன்னாடில இருந்தே நம்ம போட்டா என்ன அப்படின்றதுனால தான் இப்போ நான் ஜான்வரில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். ஸோ 5 கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் மட்டும்தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டைம்ல ஏன்னா போர்டு எக்ஸாம்ஸ் இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்ல வரப்போகுது. அந்த நேரத்துல நான் வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கும் அதை ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு 5 to 10 மினிட்ஸ்க்கு வீடியோஸ் போடலான்னு பார்த்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் 1 கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஒன்ஸ் போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்ச் எண்டுக்கு அப்புறம் ஏப்ரல் 1 மந்த் ஃபுல்லா கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இதான் என்னுடைய பிளான். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே லைன் மட்டும்தான் ஞாபகம் வச்சு இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்றோம். ஸோ கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னைக்கான கொஸ்டினுக்கு போலாம். So question number 1, which one of the following arrangements represents the correct order of least negative to most negative electron gain enthalpy for carbon, calcium, aluminium, fluorine and oxygen? So இந்த 5 எலிமெண்ட்டுக்கும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூஸ் லீஸ்ட் நெகட்டிவ்ல இருந்து மோஸ்ட் நெகட்டிவ்க்கு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு 4 ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி லைட்டா கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஸோ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படிங்கிறது அதனுடைய ட்ரெண்ட் நமக்கு தெரியும். ஸோ டெஃபினிஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எலக்ட்ரான ஒரு ஆட்டம்ல நம்ம ஒரு ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டம்ல உள்ள இன்க்ளூட் பண்ணும் பொழுது அந்த ஆட்டம்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னு சொல்றோம். ஸோ ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகும் பொழுது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ். அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது அட்ராக்ஷன் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் தி வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். ஸோ அதனால நம்ம வெளியில இருந்து எலக்ட்ரானை உள்ள ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பும் பொழுது உள்ள இருந்து எக்ஸஸா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வெளியில ரிலீஸ் ஆகும். ஸோ எல்லாம் எனர்ஜி வெளியில ரிலீஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து ஹை நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி டவுன் த குரூப் வரும் பொழுது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ எப்பவுமே வந்து டிக்ரீசஸ். இதுக்கு ரீசன் நம்ம அப்படியே என்ன சொல்லலாம், அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு வந்து நியூக்ளியஸ்க்கு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் அதிகமாயிடும். ஸோ எலக்ட்ரானை உள்ள வந்து அனுப்புறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளியில ரிலீஸ் ஆக போகுது, அதனால கெயின் வேல்யூ கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஜென்ரல் ட்ரெண்ட். இது நம்மளுக்கு எக்ஸெப்ஷனல் கேசஸ் வந்து 2 இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ் இருக்கும் பொழுதும் இன்னொன்னு half filled orbitals இருக்கும்போது. ஸோ இந்த 2 கண்டிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்டும் ஹாஃப் ஃபில்டும் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுது. ஸோ நம்ம வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரானை உள்ள கொடுக்கும்பொழுது அதனுடைய ஸ்டெபிலிட்டி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றதுனால எலக்ட்ரான்ஸை உள்ள அக்செப்ட் பண்ணாது. சரியா? அதனால இதனோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்கும். சரி, இப்ப நம்மளுக்கு வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆர்டருக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்ப நம்ம கொடுத்திருக்க 5 எலிமெண்ட்ஸ்ல ஒரே மாதிரி பீரியட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். ஒரே பீரியட்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கார்பன். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா ஆக்சிஜன் வரும். ஆக்சிஜனுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? ஃப்ளூரின். இங்க கொடுத்திருக்க ஆர்டர்ல நம்மளுக்கு எழுதுறோம். சரி, இப்ப பார்த்தோம் அப்படின்னா கார்பனை விட இப்ப கார்பன்ல இருந்து ஃப்ளூரின் போகும்போது நம்ம என்ன பண்றோம், அலாங் த பீரியட் போறோம். ஸோ அப்ப கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜனுடைய கெயின் வேல்யூ எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும்.
ஆக்சிஜனை விட ஃப்ளூரினுக்கு அதிகமா இருக்கு. ஸோ அப்போ லாஸ்ட் 3 கார்பன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இதுதான் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர். இப்போ டவுன் த குரூப் வருவோம். டவுன் த குரூப்புக்கு நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஒன்னு அலுமினியம், இன்னொன்னு கால்சியம். ஸோ அலுமினியமுக்கு அடுத்த பீரியட்ல தான் எது வருது அப்படின்னா கால்சியம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா டவுன் த குரூப் வரும்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ கால்சியம் கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் கொஞ்சம் மேல பீரியட்ல இருக்கு. அதனால அதுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப கால்சியம் லீஸ்ட், அதுக்கு அடுத்தது அலுமினியம், அதுக்கு அடுத்தது கார்பன், அடுத்தது ஆக்சிஜன், அடுத்தது ஃப்ளூரின். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆர்டர். இந்த ஆர்டர் ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இத தவிர்த்து நான் ஒரே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப டவுன் த குரூப் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம்? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எப்பவுமே டிக்ரீஸ் ஆகும். இப்ப நமக்கு ஃப்ளூரின், குளோரின் குடுக்குறாங்க. ஃப்ளூரின், குளோரின் குடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து ஜெனரலா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். அதிகமா டைம்ல கேட்கக்கூடிய விஷயம். நம்ம ரொம்ப குழம்புற விஷயமும் கூட. ஸோ ஜெனரல் ட்ரெண்ட் படி டவுன் த குரூப் ஃப்ளூரினுக்கு அப்புறம் தான் குளோரின் வருது. அப்போ ஃப்ளூரின் குளோரினை விட எப்படி இருக்கணும்? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ அதிகமா இருக்கணும். ஆனா ஜெனரலா இப்படி இருக்கிறது இல்ல. ஃப்ளூரினை விட குளோரினோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளூரின் வந்து ரொம்ப சைஸ் சின்னதா இருக்கனால எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல போய் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றோம் அப்படின்னா 2p ஷெல்ல எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கனால நியூக்ளியஸ் வந்து வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரானை உள்ள அவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ணாது. ஆனா குளோரின் அப்படி கிடையாது. ஃப்ளூரினை விட சைஸ் கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால எலக்ட்ரான்ஸ் ஃப்ளூரினை கம்பேர் பண்ணும்போது குளோரின்ல கொஞ்சம் ஈஸியா உள்ளப்படும். அதனாலதான் ஃப்ளூரினை விட குளோரினுக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ அதிகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான கொஸ்டினுக்கு சொல்யூஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் இதே மாதிரி உங்களோட நீட் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். தேங்க்யூ.